ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் நிறைய தளிர் வந்து அதிகமாக பூக்கள் பூக்கிறதுக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரோஜா செடி பாருங்கள், செஞ்ச ரோஜா நிறைய மொட்டு வந்துருக்கு, பூவெல்லாம் பூத்துச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வேப்ப முன்னாக்கெல்லாம் நான் கொடுக்கவே இல்லை. வேப்ப முன்னாக்கு, வெங்காயம் தோல் இதெல்லாம் நீங்கள் செடிக்கு சேர்த்திங்கன்னா நல்லா டார்க் ஃப்ளவராக இருக்கும். மழையிலே ரொம்ப மொட்டெல்லாம் ஊறி தண்ணியிலேயே வந்து ஊறினதுனால நம்மளுக்கு வந்து லைட் கலராக பூக்கும். கண்டிப்பாக அது நடந்திருக்கும் இந்த பிளான்ட்டுக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து டார்க் கலர் கிடையாது, லைட்டாக தான் பூட்டிருக்கு. நல்லா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கணும். நல்லா அடுக்கு பூவாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மழை வந்து இப்போ தான் விட்டுருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து காய்கறி வேஸ்ட்டெல்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம். நான் ஏற்கனவே பீட்ரூட் தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கேன். இல்லைன்னா எப்சம் சால்ட்டு நிறைய பேர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த பழக்கம், அதாவது செடிக்கு நீங்கள் ஏற்கனவே அடிச்சிருந்தீங்கன்னா, அதாவது ஸ்ப்ரே பண்ணியிருந்தீங்கன்னா ரோஜா செடிக்கு அதெல்லாம் கூட ஸ்ப்ரே பண்ணலாம். எப்சம் சால்ட் எப்போவுமே தனியாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாமல் தண்ணியில் கலந்து ஏதாவது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரில் சேர்த்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் செடிக்கு எந்த பாதிப்பு இல்லை. ஏன்னா அது வந்து அதிகமாக போடக்கூடாது. 1 லிட்டர் தண்ணிக்கு எப்சம் சால்ட் வந்து 2 சிட்டிக்கை 1 சிட்டிக்கை தான் எடுத்து போடணும். இது போல் எடுத்து போடணும், அவ்வளோதான். அதிகமாக போட்டால் செடிக்கு ஆகாது, அதுக்கு சொல்கிறேன். எப்சம் சால்ட்டு பதில் நீங்கள் வந்து பீட்ரூட் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மொட்டு வரும், மொட்டெல்லாம் கூட பெருசாகும். இப்போ சின்ன சின்ன சைஸாக இருக்குது. நம்மளுக்கு பீட்ரூட் தண்ணி நீங்கள் பாட்டுக்குள்ளே ஊற்றிட்டு மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். ஏதாவது ஒரு மெத்தடில் போகணும். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து ரோஜா செடி மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பீட்ரூட் தண்ணி, அடுத்த வாரம் சப்போஸ் மண்ணுக்குள்ளே ஊற்றி விடலாம். அது போல் மாற்றி மாற்றி தான் செடி கொடுக்கணும். கண்டிப்பாக வேப்ப இலை, மஞ்சள் ரெண்டுமே தண்ணியில் ஊற வச்சுட்டு நைட்டு காலையில் ஸ்ப்ரே பண்ணணும். அது போல் ஸ்ப்ரே பண்ணால் கூட அதாவது டிசீஸ் எல்லாம் வராது ரோஜா செடிக்கு, அதுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இப்போ மழை விட்டதுக்கப்புறமா நம்ம அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும். வேப்பிலை தண்ணி, மஞ்சள் தண்ணி இதெல்லாம். அதே போல் சாயலுக்குள்ளே கூட நீங்கள் வந்து ஊற்றலாம், எதுவும் செய்யாது. பீட்ரூட் தண்ணி ஊற்றுறப்ப செய்யாமல் ஒரு 3 டேஸ் கழித்து இது போல் வேப்பல் தண்ணி ஊற்றணும். நீங்கள் ஒவ்வொரு பொருளால் கூட, அதாவது ஒவ்வொரு காயால் கூட நீங்கள் ரோஜா செடிக்கு சூப்பராக ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுக்கலாம். சாயலுக்குள்ளே ஊற்றலாம். 1 வீக் கழித்து மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணிடலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.